Today student I will see about water soluble vitamins. Vitamins are organic compounds made into small quantities of normal body metabolism. And vitamins are an organic compound needed in small quantity. அதாவது பாடிக்கு குறைவான அளவு எடுத்துக்கிறோம் for normal body metabolism. Vitamins are essential nutrients our body need in small amounts of various role in the human body. Vitamins வந்து essential nutrients பிரச்சனை இருக்கு பாடிக்கு தேவையான minimal amounts for various role in the human body. Vitamins are divided into two groups: water soluble B complex and vitamin C, fat soluble A, D, E, and K. They cannot manufacture by in human body, so they should be provided through intake of food. அதாவது ஹியூமன் பாடி வந்து விட்டமின்ஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியுது. அதோட நம்ம ஃபுட்டு வழியா இன்டேக் எடுத்துக்கிறோம். விட்டமின்ஸ் டு நாட் ப்ரொவைடட் எனர்ஜி பட் சம் ஆர் நெசசரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் எனர்ஜி. விட்டமின்ஸ் வந்து நமக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணது, பட் சம் நெசசரி ப்ரொடெக்ஷன் வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது. சம் விட்டமின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் vital metabolism and building of structural units. Whole soluble vitamins. Soluble in water, consist of carbon, hydrogen, oxygen, nitrogen, sulfur, cobalt. Deficiency usually occur more than fat soluble vitamins. Water soluble vitamins that body cannot store in the body. Water soluble vitamins வந்து பாடியில் ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது. Enter in the energy protection and essential enzyme system. இது விட்டமின்ஸ் எங்க எனர்ஜி பிரச்சனை கொடுத்தா எசென்சியல் என்சைம் சிஸ்டத்தில் ஆக்டிவிட்டி இன் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த பாடி. கெமிக்கல் மூலமா ஆக்டிவேட் பண்ணி ரியாக்ஷன் நடக்கும் பாடியில். எக்ஸ்கிரீஷன் இன் யூரின் த்ரூ யூரினேஷன். The most important water soluble vitamins are B complex and vitamin C. Role of vitamin in exercise. The vitamin relationship with the exercise involve their role as coenzyme in the oxidative process of cells. The coenzyme வந்து oxidative process செல்லில் நடக்குது. இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி பண்ணி அதை பாதுகாக்குது. During exercise or during physical activities, they needed B complex is required for good performance. அதாவது டூரிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரெக்யூர்டாக இருக்குது ஃபார் குட் பர்ஃபார்மன்ஸுக்காக. எக்ஸசைஸ் மே இன்க்ரீஸ் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார் ரிபோஃப்ளவின் அண்ட் விட்டமின் B6. The vitamin B, thiamine, riboflavin, and vitamin B6 are necessary in the energy protection pathway of the body and have direct role in the energy metabolism called regeneration. Vitamin B6, thiamine, riboflavin, vitamin B வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனாக இருக்குது பாத்வேயில். அண்ட் have direct ரோலாக வந்து எனர்ஜி மெட்டபாலிசம் இருக்குது. செல் ரீஜெனரேஷன், மறுபடியும் செல்லை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Folate and vitamin B12 are required for the synthesis of new cells. Vitamin B12 எதுக்காக யூஸ் பண்ணால் இந்த புது செல்லை வந்து உற்பத்தி ஆகுது. such as the red blood cells and for the repair of damaged cells. ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கும் ரிப்பேர் அண்ட் டேமேஜ் செல்லை வந்து புதுப்பிக்கிறதுக்கும். ரிசர்ச்சர் சஜெஸ்ட் தட் த அத்லெட்டிக்ஸ் ஹூ ஹேவ் புவர் டயட்ஸ். அதாவது ரிசர்ச்சர் வந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்க அத்லெட்டிக்ஸில் வந்து யார் வந்து புவர் டயட்டாக இருக்கிறாங்கன்னா எஸ்பெஷலி தோஸ் restricting the energy intake of element food groups. அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். எப்படின்னா டயட் ஷுட் கன்சிடர் சப்ளிமெண்டிங் வித் மல்டி விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட். மல்டி விட்டமின்ஸ் மூலமாக மினரல் சப்ளிமெண்ட் வந்து அவங்க டயட்டை வந்து நார்மல் கொண்டு வரலாம். Thiamine or vitamin B1. Sulfur contain water soluble vitamin of B complex exists in tissue from the form of thiamine pyrophosphate, short form TTP. தாய்மல் வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் வந்து பெர்சென்டாக இருக்குது. வாட்டர் சால்யூபிள் விட்டமின் இது எங்கே இதில் எக்ஸிஸ்டிங்னா டிஷ்யூவில் வந்து அதிகப்படியாக ஸ்டோரேஜ் ஆகுது. thiamine pyrophosphate is essential coenzyme in energy extraction and cellular process catabolism of sugar and amino acid. TTP வந்து எசென்ஷியல் கோஎன்சைம் கூட இன்வால்வ் ஆகி எனர்ஜி எக்ஸ்கிரேஷன் ஆகுது. அந்த செல்லுலார் ப்ராசஸில் வந்து கேட்டபாலிசம் சுகர் அண்ட் அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஹியூமன் அண்ட் அதர் அனிமல் அப்டெயின் இன் தி த்ரூ டயட். Absorption. Thiamine is released by the action of phosphate and pyrophosphate in the upper small intestine. The pyrophosphate thiamine வந்து எங்க அப்சர்வ் ஆகுதுன்னா அப்பர் இன்டெஸ்டைன்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் பண்ணுது. The majority of thiamine present in the intestine in the
pyrophospholipid form. The majority of thiamine வந்து எங்க intestine வந்து present ஆயிருக்கு. But when the thiamine arrives on the side of the intestine, thiamine intestine arrive பண்ணும்போது இது free form ஆயிடுது. The majority of the thiamine serum is bound in proteins. Thiamine பார்த்தீங்கன்னா majority சேரத்துல வந்து bound ஆயிருக்குது. bound to proteins, mainly albumin. Example, albumin வந்து இருக்கு. Approximately 90% of total thiamine in blood in erythrocytes. 90% வந்து அப்சார்ப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குது. A specific binding protein called thiamine. அந்த என்ன புரோட்டீன் வந்து பைண்டிங், அதாவது வந்து thiamine சொல்றோம். Binding protein has hormone regulatory carrier protein important for the tissue distribution of thiamine. அதாவது இந்த ரெகுலேட் பண்ணது புரோட்டீன் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது டிஷ்யூல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் thiamine. Uptake of thiamine by cells of the red blood and tissue occurs via active transport and passive diffusion. இந்த thiamine அப்டேட் ஆகும்போது ரெட் பிளட் செல்ஸ் வந்து டிஷ்யூல வந்து அக்கர் ஆகுது. எதன் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் டிஃபியூஷன் வழியா. The brain requires a much greater amount of thiamine than in other cells of the body. The brain require பண்ணும்போது much greater amount of எடுத்துக்குது other cell of the body கம்பேர் பண்ணும்போது. Thiamine and HCl. The main function of the thiamine is the role metabolic reaction acting as a coenzyme for energy and carbohydrate metabolism. Thiamine வந்து மெயின் ஃபங்க்ஷனா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல கோஎன்சைம் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ல யூஸ் ஆகுது. இட் இஸ் டெஃபிஷியன்ட்லி இந்த டிஷ்யூ அஃபெக்ட் எனர்ஜி, அதாவது டெஃபிஷியன்சி ஆகும்போது டிஷ்யூல வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. மெட்டபாலிசம் அஃபெக்ட் நர்வ் அண்ட் கார்டியக் ஃபங்க்ஷன். மெட்டபாலிசம் லெவலில் பார்க்கும்போது நர்வ் சிஸ்டம் கார்டியக் ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. Involved in oxidative reaction by which pyruvate of glycolysis changes acetyl-CoA enzyme decarboxylation. இந்த ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன்ல வந்து பைருவேட் கிளைக்கோலைஸா சேஞ்ச் ஆகி acetyl-CoA enzyme கன்வெர்ட் ஆகுது. Thiamine involved in the decarboxylation of alpha ketoglutarate of succinate in Krebs cycle. Thiamine வந்து இன்வால்வ் ஆகி டீகார்பாக்சிலேஷன் ஆல்ஃபா கீட்டோட சக்சினிக்கோட Krebs cycle வந்து ஃபங்க்ஷனா இருக்கு. Deficiency of thiamine lead to accumulation of pyruvate in the blood. The deficiency of thiamine இருந்து accumulation ஆகி bloodல accumulation ஆயிடுது pyruvate. Deficiency of thiamine. Thiamine deficiency affect a peripheral nervous system in and heart in high carbohydrate consumed due to the absence of thiamine enzyme. thiamine deficiency பார்த்தா peripheral nervous system வந்து affect ஆகுது. ஹார்ட்ல வந்து ஹார்ட் ரேட் வந்து ஹையா இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இன்டேக் எடுத்துக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் thiamine enzyme. Two different diseases may result in deficiency of thiamine. One is beriberi, wet and dry beriberi. Wheat beriberi and dry beriberi. Usually beriberi disease result due to the long term of deficiency and a high intake of carbohydrate. Carrack syndrome. Wheat beriberi is associated with a mental confusion, muscular atrophy, edema, trachea, cardiomyopathy, and a connective heart in failure and additional peripheral neuropathy. Wheat beriberi வரக்கூடிய disease பார்த்தீங்கன்னா mental confusion, muscular atrophy, edema means weakum, trichodia, cardiomyopathy, and congestive heart failure. Dry beriberi பார்த்தீங்கன்னா characteristic principally of peripheral neuropathy, muscle become wasted and weak. Dry beriberi பார்த்தீங்கன்னா peripheral neuropathy வருது, muscles வந்து become vast and weak ஆகுது, difficulty நடப்பதில் சிரமம் ஏற்படுது, patient become bedridden and may die. Brinken's-Karp syndrome result among alcoholics or necrotic addicts. அது இந்த சிண்ட்ரம் எதனாலன்னா அதிகப்படியாக வந்து ஆல்கஹால் எடுக்கும்போது நெக்ரோட்டிக் புகைப்பிடிக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கும்போது வந்து டிசீஸ் வருது. இன் தி கேஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி லீட் டு டேமேஜ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். முக்கியமாக எங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ரிபோஃப்ளவின் விட்டமின் B2. Active form of riboflavin is a riboflavin phosphate. It is a central component of the cofactor FDA and FMN and is therefore required for energy metabolism. Vitamin B2 is required for a wide variety of cellular process, transferring oxygen from plasma to the tissues. Vitamin B12
B2 ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லுலார் ப்ராசஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்பர் பண்ணி எங்கே என்ன பிளாஸ்மா டு டிஷ்யூக்கு. It plays a key role in energy metabolism and for the metabolism of fast ketone bodies, carbohydrate and proteins. இதோட முக்கியமான கீ ரோல் என்பது எனர்ஜியில் வந்து மெட்டபாலிசம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஃபாஸ்ட் அண்ட் கீட்டோன் பாடிக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ். டெஃபிஷியன்சி ஆஃப் ரைபோஃப்ளவின். ரைபோஃப்ளவின் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின். ரைபோஃப்ளவின் கண்டினியூஸ்லாம் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது யூரின் இது வழியாக. Healthy individuals making of deficiency relatively common when dietary intake is insufficient. Riboflavin deficiency always accompanied by deficiency of other vitamins. In human signs and symptoms of riboflavin deficiency include cracked and red lips. Lips ஒன்று பார்த்தீங்கன்னா cracked ஆகிருக்கும், ரெட்டாக இருக்கும். Inflammation of the lining of mouth and tongue. Mouth ulcers, cracks of the corners of the mouth, angular chitlis and the short throat. A deficiency may also cause dry and scaling skin, fluid in the mucous membranes and iron deficiency anemia. The eyes may be also become bloodshot, itchy, watery and sensitive through bright light. Milk, yogurt, meat, egg, fish, green beans, green leafy vegetable, liver, kidney main sources. Vitamin lime roll. Niacin, nicotic acid, nicotinamide and niacin known as the preventing the main leading cause of mental illness. In the niacin முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் ஆகிடுது. நிக்கோட்டிக் ஆசிட் ஆர் நிக்கோட்டாமைடு, நியோக்கியமைட் ஆர் நேம் கிவன் நியாசின். Niacin occur in animal tissue and more soluble in water. இந்த நியாசின் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் டிஷ்யூல வந்து அதிகப்படியாக இருக்குது. சாலிபிள் இன் வாட்டர்ல வந்து ஈஸியாக சாலிபிள் ஆகிடும். Niacin is the name of compounds and important two coenzyme. One nicotinamide dinucleotide NAD. Second one nicotinamide inon dinucleotide. Act as a coenzyme for reaction in dehydrogenation enzymes. Main function act as a electron transport and a hydrogen carrier involved in the fats and carbohydrate and protein metabolism. இதோட முக்கியமான இரண்டு மெயின் ஃபிக்ஸ்மான எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வழியாக ஹைட்ரஜனை கேரி ஆகுது. ஏன்னா ஃபேட்லையும் கார்போஹைட்ரேட்லையும் மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் ரியாக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் another occur in mitochondria and the cytoplasm of the cells. Oxidative reactions of NAD plus to NADH. So energy converted NAD into converted into NADH. Glycolysis glyceraldehyde 3-phosphate into 1,3 diphosphoglycerate. The glycolysis வந்து glyceraldehyde 3,3-phosphate வந்து 1,3 diphosphoglycerate கன்வெர்ட் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் டீகார்புலேஷன் எங்க என்சைம் என்ன என்சைம் ஆக்சிடேட்டிவ் டீகார்புலேஷன் பைருவேட் அண்ட் பைருவேட் என்சைம் வந்து லாக்டோட்டா கன்வெர்ட் ஆகுது. ஆக்சிடேஷன் still go into TCA. Maltate enzyme to it convert into oxalate. Glutamate to alpha ketone convert ஆகுது. Beta oxidation of enzyme is converted into fatty acid. 2-NA dehydrogenase for catabolism of vitamin B6 pyridoxal to excretory product. Pyridoxal oxide. 3-NADPH reduced form involved in the fatty acid synthesis, cholesterol synthesis, deoxyribonucleotide molecules. 4-NADPH converter faltable dehydrofolt DH short form and dehydrofolt and synthesis in 5-methyl tetrahydrofolt is the active form of folic acid. Deficient in niacin. Severe deficient in niacin in the diet of cause the disease Perlagla characterized by the 3DS: diarrhea, loss of fluids, dermatitis, hyperpigmentation, thickening of the skin, inflammation of the mouth and the tongue, digestive disturbance. அதாவது டெர்மட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகுது, திக்னிங் ஆஃப் த ஸ்கின்னோட திக்னஸ் அதிகமாகுது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மவுத் அண்ட் டங்க்ல மவுத்லையும் டங்க்லையும் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ் டைஜஸ்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது,
D-amelia, mental symptoms such as irritability, poor concentration, anxiety, fatigue, restlessness, apathy, and depression could lead to death. Chip Baglara. Digestion of niacin. Glycol hydrolysis enzyme the intestinal tract free niacin to nicotinamide and nicotic acid which are absorbed into the entire plasma blood. Niacin found in variety of foods including liver, chicken, beef, fish, cereal, peanuts and legumes. Niacin அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா this is a food list of niacin presented. Pantothenic acid and pantothenic acid is used in the synthesis of coenzyme. Coenzyme may act as an alkyl group carrier to form acetyl-CoA and other related compounds. It is the way to transport carbon atoms within the cell. CoA is also important in the biosynthesis of many important compounds such as fatty acid and cholesterol synthesis. CoA is important in energy metabolism for pyruvate to enter the Krebs cycle. Tricarbolic acid cycle is a short form as acetyl-CoA and for alpha beta glutarate and to be transformed into succinyl-CoA in the cycle. The major food source of pantothenic acid in the meats, whole grains and other are another good source of the vitamin, but milling often removes so much of the pantothenic acid as it is found in the outer layers of whole grains. Vegetables such as broccoli and avocados also have an abundance of the acid. Pyridoxine vitamin B6, active form of pyridoxal phosphate, act as a coenzyme in different metabolic reactions. Found naturally in the three related compounds: pyridoxal animal origin, pyridoxine found only in plant origin, pyridoxine animal origin. Pyridoxal is a different form. The three forms are equal vital activity in the active form of pyridoxal phosphate, pyridoxine phosphate, pyridoxine amine phosphate. All forms of B vitamin 6 observed from the intestinal tract enter the blood cells of pyridoxal phosphate. Vitamin B6 எங்க observed intestinal tract observe ஆகுது. Act as a coenzyme needed in amino acid metabolism such as co-convention of essential amino acid, tryptophan of vitamin niacin. Vitamin B6 involved in over 100 metabolic reaction in the body. Vitamin C involved in over 100 metabolic reaction including the production of energy and hemoglobin. A protein in the red blood cells intake below the dry and can hurt of performance. Hemoglobin energy protein and the red blood cells intake below the dry can hurt the performance on the hurt பண்ணுது. Vitamin B6 including the role in that vitamin B6 play in the gluconeogenesis and glyconeolysis and changes in vitamin B6 metabolism during exercise. இந்த முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா gluconeogenesis இருந்து glyconeogenesis ஆகுது. அங்கே சேஞ்சஸ் விட்டமின் சி metabolism during exercise டைம்ல நடக்குது. Most studies report that male athletes have adequate dietary intake of vitamin 6. Male athletics adequately dietary vitamin B6. Whereas some females, especially those with a low energy intake, appear to have low vitamin B6 intake. Female பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜி இன்டேக் எடுத்தவங்களுக்கு இந்த விட்டமின் B6 ரெக்கமெண்ட் பண்றாங்க இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு. பைரிடாக்சின் pyridoxine assists the balancing of sodium and potassium. இந்த pyridoxine எதை பேலன்ஸ் பண்ணி தான் சோடியத்தையும் பொட்டாசியம் மெயின்டைன் பண்ணுது. ப்ரோமோட்டிங் த ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன். ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குது. Pyridoxine may help balance hormonal changes in women and the immune system. இந்த pyridoxine எதை பேலன்ஸ் பண்ணது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். ஹார்மோனல் சேஞ்சஸ் உமனுக்கு அண்ட் இதை இம்யூன் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுது. லேக் ஆஃப் pyridoxine may cause anemia. இந்த pyridoxine காஸ் பண்ணும்போது அனிமியா வருது. pyridoxine லெவல் குறையும் போது நர்வ் டேமேஜ் ஆகுது, சிசரிஸ் வருது,
ஸ்கின் ப்ராப்ளம் வருது அண்ட் சோர் இன் த மவுத். Folic acid and the human body needs the folate of synthesis of DNA as well as to act as a hope factor in biological reaction. The folic acid in this DNA synthesis ஆகும்போது பார்த்தீங்கன்னா cofactor biological reaction present. It is especially important in aiding rapid cell division and growth. அது பார்த்தீங்கன்னா செல் வந்து aiding ரேப்பிடாக வந்து growth டிவிஷன் ஆகும்போது growth ஆகுது யூஸ் ஆகுது. such as an infancy and pregnancy. எப்பன்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு பிரெக்னன்சிக்கு யூஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் தே ப்ரிவென்ட் அனிமியா. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது பார்த்தா பிளட் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதிகமாகுது, ப்ரிவென்ட் பண்ணுது, அனிமியாவில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலிக் ஆசிட். ஃபோல்டேட் ஆஃப் டெஃபிஷியன்சி மே லீட் டு gastritis, diarrhea, depression, confusion, anemia, and fetal neural tube defects and brain effects. The folic acid deficient வரும்போதுமா lead to gastritis வருது, diarrhea வருது, depression அது மன அழுத்தம் வந்து, confusion, anemia வீக்கா இருக்கிறோம், and fetal neural defects ஆகுது, and brain defects ஆகுது. Found mainly in green leaf vegetable. இந்த folic acid எங்க present ஆகுதுன்னா leafy green leaf பச்சை வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி லெகுமெண்ட்ஸ் சச் as ட்ரை லெகுமெண்ட்ஸ்ல இருக்குது, சச் as dried or fresh beans. அது பீன்ஸ்ல வந்து ட்ரை பீன்ஸ்ல இல்லை ஃப்ரெஷ் பீன்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பீஸ் அண்ட் லிண்டில்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக் யால்க்ஸ் அண்ட் சியல்ஸ் ஈஸ்ட்ல இருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விட்டமின் B2 கோபாலமைன். Vitamin B2 or cobalamin is a water-soluble vitamin. Brain function of normal brain function and normal functioning of the brain and nervous system. And for the formation of blood வந்து formation ஆகுது. It is normally involved in the metabolism of every cell of the human body. இது முக்கியமாக இதில் இன்வால்வ் ஆகுது மாதிரி எவ்ரி செல்லுக்கு வந்து ஹியூமன் பாடியில் வந்து மெட்டபாலிசம் யூஸ் ஆகுது. இன்வால்வ் இன் DNA synthesis and regulation. Involved in fatty acid synthesis and energy production. ஃபேட்டி ஆசிட் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ரோல் இன் ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன். இதோட முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன் ஆகுது. B12 இஸ் த வைட்டல் ஃபார் கெட்டிங் ஆக்சிஜன் டிஷ்யூ. B2 வந்து ஆக்சிஜன் கெட்டிங் ஆகுது எங்கே டிஷ்யூவில். B2 இஸ் த ஒன்லி ஃபவுண்ட் இன் அனிமல். விட்டமின் B2 எங்கே ஃபவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமலில் மட்டும் ப்ரொடக்ட்ஸ் ஆகுது. புட்டிங் வேகன் அண்ட் வெஜிடேரியன். அத்லீட் அட் ரிஸ்க் ஆஃப் அனிமியா. எங்கள் அத்லட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனிமியா ரிஸ்க் வந்துடுது. B12 is a deficiency can cause service and irreversible damage. Deficiency வந்து irreversible damage ஆகுது, especially the brain and nervous system. Brain and nervous system பாதிக்காது. At levels only slightly at lower level than normal. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து லோயர் லெவலில் வந்து நார்மல் ஆகுது. A range of symptoms such as fatigue, depression and poor memory may be result. இதை பற்றின முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா டெப்ரெஷன் ஆகுது, போர் மெமரி இருக்குது, மேபி இருக்கலாம். ascorbic acid or vitamin C is the involved in the member of biochemical pathways that are important to exercise metabolism and the health individual. விட்டமின் சி வந்து எங்க பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் பேத்வேல இருந்து யூஸ் ஆகுது, மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்குது, ப்ரொடெக்டிங் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் அண்ட் டேமேஜ் ஆஃப் பாடி செல்ஸ். முக்கியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி இன்ஃபெக்ஷன்லேருந்து டேமேஜ்லேருந்து பாதுகாக்குது. ஹெல்பிங் ப்ரொடியூஸ் கொலாஜன். கொலாஜன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த கொலாஜன் எதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஹோல்ட் பண்ணுது, போன்ஸ் அண்ட் மசில் டுகெதர் வந்து. ஹெல்பிங் இந்த அப்சர்வேஷன் அயன் ஃபோல்ட், அதாவது அயன் வந்து அப்சர்வேஷன் யூஸ் ஆகுது. இந்த ஃபோல்டேட் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் ரிப்பீல் ப்ரொடக்ஷன். ஜெனரேஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆக்சிஜனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் லிப்பிட் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸ்ட்ரெஸ்னஸ் எக்ஸசைஸ் அண்ட் a person who is urinated or unaccustomed. ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் யாருக்கும் will induce oxidative damage and result is muscle injury. அவங்களுக்கு பார்த்து மசில் இன்ஜுரி வந்து டேமேஜ் ஆகுது. ascorbic acid எக்ஸசைஸ் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த்னஸ். இந்த ascorbic acid வந்து ஸ்ட்ரெயினிங் ஸ்ட்ரென்த்னஸாக இருக்குது. தி ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் by increasing the superoxide dismutase.
Generally, a cast transnet increase the circulating ascorbic acid the hours following exercise, but a decline below pre-exercise levels occur in the days after prolonged exercise. Vitamin C and especially vitamin E are shown to decrease the exercise, induce the increase the rate of lipid per action free radical. Vitamin C vitamin E பார்த்தீங்கன்னா decrease ஆகுது exercise induce பண்ணும்போது rate of lipid per action is a free radicals. Thank you.